உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் சிவா, நீங்க எங்க இருக்கீங்க? நீ அங்க என்ன பண்ணி வச்சிருக்க? டாக்டர் சிவாவோட பணம் கிடக்கும்ல, அப்போ அவன் எப்படி செத்தாங்கிற காரணம் தெரிஞ்சிடும். கூடவே நான் என்ன பண்ணணும் அதுவும் அப்ப தெரிஞ்சிடும். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் பக்கத்திலே நில்லுங்க. How dare you? விடு. என்னோட தைரியத்தை நீங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மந்திரா மேடம். விடு, என் கையை விடுன்னு சொன்னேன். விடுன்னு சொன்னேன். இது என்னோட போன் ஆச்சு. இங்க என்ன நடக்குது? சிவா, போனை எடு. எங்க போனா இந்த பையன்? சின்ன நீ என்ன செய்வாங்களோ தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? காப்பாத்துங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க. இது என்னோட போன் ஆச்சு. உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அட என்ன மச்சி நீ அவனோட போனை இங்க அங்கன்னு வச்சுட்டு மறந்து போயிடுற. யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனாலதான் பத்திரமா எடுத்து வச்சேன். நீயே பாரு, எனக்கு எல்லார் மேலேயும் எவ்வளவு அக்கறை இருக்கு இல்ல? நல்லா தெரியுது. அதனாலதான் மந்த்ரா ஆண்டியோட கையை இவ்வளவு கெட்டியா புடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அப்பா போனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் அலங்காரம் பண்ணிக்கிறத விட்டுட்டீங்கன்னு தெரியல. ஏன் எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க? இந்த சமூகம் உருவாக்கின பழக்கத்தை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சுமா. ஆனா அம்மா, இன்னைக்கு சக்தி சொன்னதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அவ சரியாதான் சொன்னான். மனசுக்கு முன்னாடி, அன்புக்கு முன்னாடி சமூகம் உருவாக்கின இந்த முறையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு சக்தி பண்ண காரியம் இருக்கே, அதை என்னால என்னைக்குமே செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு அவ எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்திட்டா. நான் ஒரு மனைவி, ஒரு அம்மா, ஒரு பாட்டி மட்டும் இல்ல, நான் ஒரு பெண்ணும் தான். அதோட ஒரு பெண் மற்றவங்களுக்காக இல்ல, அவ தனக்காகவும் அழகா அலங்கரிச்சுக்க முழு உரிமை இருக்கு. தனக்காக சந்தோஷமா இருக்கிற உரிமையும் இருக்கு. எனக்கு நல்லா புரியுதுமா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த வீட்டு மூத்தவங்கிற முறையில நான் இதை யோசிச்சிருக்கணும். இல்ல ரகுநாத், நீயும் உன் வேலையில பிஸியா இருந்தல்ல, உனக்கு எங்க நேரம் இருந்துச்சு உனக்காக, உன் குடும்பத்துக்காக
உன் அம்மாக்காக. ஆனா இப்ப சக்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னா எல்லாம் சரியாயிடும். நீ வேணா பாரு, எந்த விஷயத்த நாம இத்தனை வருஷமா மறந்து போயிருந்தோமோ அதையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்திடுவா. எனக்கு அவ என்னமோ நம்ம குடும்பத்தை இன்னும் நல்லாக்கிடுவான்னு தோணுது. நம்ம உறவுகளையும் இன்னும் நல்லபடி மாத்திருவா. எனக்கும் நீங்க சொல்றது சரின்னு படுது. ஆ, நீங்க சக்தியோட அம்மா அப்பா கிட்ட பேசுறது நல்லது நல்லது. சரிப்பா, ஆனா முதல்ல இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும். அதுக்கப்புறம் நான் குருக்கள் கிட்ட சக்திய சிவாவுக்கு பொண்ணு கேக்குறேன். சரி. ஆனா இந்த சிவாவை ரொம்ப நேரமா காணுமே, எங்க போனான்னு தெரியலையே. இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அம்மா! சக்தி! சக்தி! சித்தப்பா, தர்மனா, சக்தி, சக்தி, சிவா அந்த ஸ்டோர் ரூம்ல தான் லாக் ஆயிருக்கா. அவனை போய் காப்பாத்து. ஸ்டோர் ரூம்லயா? சக்தி! சக்தி! அப்பா! என்ன காப்பாத்துங்க! என்ன காப்பாத்துங்க! பாட்டி! காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் அவனை காப்பாத்து. உன்ன மாதிரி கீழ்த்தரமான ஆளு எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, அதுல ரொம்ப பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? இந்த மந்திராவையே சேலஞ்ச் பண்றது. உனக்கு அவ்வளவு தைரியமா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இப்ப பாரு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. காப்பாத்துங்க! சக்தி! டாக்டர் சிவா! ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.